ஆப்கி அதாலத்ல பிரியங்கா சோப்ரா மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு. இவங்க எல்லாரையும் விட கிளாமரஸ் தீஃப். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பேரு இவங்க லிஸ்ட்ல இருந்துச்சு, அதிகமா இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களோட லிஸ்ட்ல. இப்போ தான் சார். இப்ப நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இன்கம் டேக்ஸ் காரங்க காலங்காத்தால உங்க வீட ரெய்ட் பண்ண வந்துட்டாங்க. அண்ட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அது மிகப்பெரிய ஸ்டார்ஸ் கூட தான் நடக்கும். நான் ஃபிளாட்டர் ஆயிட்டேன். அப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்கம் டேக்ஸ் வரலன்னா உங்களுக்கு மேபி. ஆமா, அவங்க தான் என்கிட்ட இப்படி சொன்னாங்க சார். ஆனா தெஃப்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னா, இந்த குற்றச்சாட்டை பத்தி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த மாதிரி எதுவும் ப்ரூவ் ஆனதில்ல. அப்புறம் நிறைய ரூமர்ஸ் இந்த மாதிரி வந்துச்சு, அது அன்சப்ஸ்டான்ஷியல் தப்பா இருந்துச்சு. அதனால நான் ரொம்ப அப்செட் ஆனேன். அப்புறம் நான் என்னைக்குமே எப்பவும் இதை நான் மறைச்சதில்ல. ஆமா, எங்க வீட்ல அன்னைக்கு ரெய்ட் நடந்துச்சு. அதுக்காக நான் எப்பவுமே கொஞ்சம் கூட வெக்கப்பட்டதில்ல. ஒருவேளை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியான டிபார்ட்மெண்டா இருந்தா அவங்க வேலையை பாக்குறாங்க, நியாயமா நடந்துக்கிறாங்க. இது வரைக்கும் நான் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்ஸ் பேயரா இருந்திருக்கேன். அதுக்காக நான் கர்வப்படுறேன். நான் நியூஸ் பேப்பர்ல என்ன படிச்சேன்னா, 6 கோடி ரூபாய். 6 கோடி ரூபாய், அதுவும் கேஷா? கரெக்டா சொல்லுங்க சார். 6 கோடி கேஷ் என் மேட்ரஸ் கடையில கிடைச்சதுன்னு கூட சொன்னாங்க. அவ்வளோ கேஷ் நான் என் லைஃப்ல ஒன்னும் பார்த்ததே இல்ல. 6 கோடி கேஷ்னு சொன்னாங்க. 6 கோடி கேஷ் சொன்னாங்களா? சரி, நீங்க அதை விடுங்க. எத்தனை கோடி கேஷ் இருந்தது? என் வீட்ல கோடிக்கணக்கான கேஷே இல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, 6 கோடி ரொம்ப கம்மி. ஒருவேளை 7 கோடின்னு சொல்லியிருந்தா இல்ல குறைஞ்சது 10வது சொல்லிருக்கலாம்ல. அதாவது கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. அப்புறம் இன்கம் டேக்ஸ் காரங்களுக்கு யாரு டோர் ஓபன் பண்ணாங்க? சார், அது யூஸ்வலி நம்ம எல்லார் வீட்ல யார் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க தான் டோர் ஓபன் பண்ணுவாங்க. என்னோட மெய்டு ரஞ்சித் இருக்கார்ல. உங்க மெய்டோட முகம் ஷாஹித் கபூர் மாதிரி இருக்குமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த நியூஸ் பேப்பர்காரங்க இத பத்தி எழுதுனாங்களோ அவங்களும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட எங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் யார் டோரை ஓபன் பண்ணாங்கன்னு பாத்துருப்பாங்க. நம்ம இந்த விஷயத்த தமாஷா நினைச்சு பேசிட்டு இருக்கோம், ஆனா இது ரொம்ப சீப்பான விஷயம். அப்புறம் ஐ திங்க் பொண்ணுங்க யாரெல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்காங்களோ அவங்க நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது தப்பு. ஒருவேளை அவங்க கிட்ட ப்ரூஃப் இல்லாதப்ப அப்புறம் அந்த மாதிரி நடக்கவும் இல்ல. நீங்க ஒரு பொருளிய நம்பி ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பேப்பர்ல இத போடுறீங்க, அதுவும் ஹெட்லைன்ல போடுறீங்க. நீங்க ஒரு பொண்ணு பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்ற விஷயத்தையே கம்ப்ளீட்டா மறந்து, அதுவும் நான் ஒருத்தரோட மக, ஒருத்தரோட அக்கா. அப்புறம் இந்த விஷயம் முழுக்க முழுக்க தப்பான விஷயம். இந்த சீப் நியூஸ எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்னா மோசமா எழுதிருக்காங்க. நம்ம இந்த விஷயத்த நினைச்சு சிரிக்கிறோம், ஆனா நானும் ஒரு பொண்ணு, எனக்கும் ரெஸ்பெக்ட் இருக்குன்ற விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க. சோ ஐ டிடன்ட் டேக் திஸ் வெரி கைண்ட்லி அட் ஆல். ஒரு முறை நீங்க அந்த கமீனே படம் பண்ணும்போது ஷாஹித் கபூர் அழற மாதிரி ஒரு சீன் வந்தது, நீங்களே கூட அழ ஆரம்பிச்சிட்டீங்களாமே? ஷாஹித் கபூர் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆக்டர். அப்புறம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி 3 டைம்ஸ் நடந்திருக்கு. ஒன்னு கமினேவோட இன்டர்வல் சீன். குட்டு கேரக்டர் அழுதுட்டு இருக்கும் போது அப்போ நான் என் டயலாக மறந்துட்டேன். அவர் அந்த சீன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் எனக்கு 2 செகண்ட் கழிச்சு தான் என்னோட டயலாகே ஞாபகம் வந்துச்சு. அவரோடது மோனோலாக். அவரு அழுதுகிட்டே சொல்லுவாரு, நீ எதுக்கு என்ன ஏமாத்தினு. நான் பதில் சொல்லாம மழுப்பிட்டு இருப்பேன். நீ எதுக்கு பிரிட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. நீங்க படம் பார்த்திருந்தா அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அவரு ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆஸ் அன் ஆக்டர் நான் எதுல இருக்கும்போது நானும் டயலாக் பேசணுன்றத நான் டோட்டலா மறந்துட்டேன். பிகாஸ் ரியலி ஸ்டக் இன் டு பெர்ஃபார்மன்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் ஷாஹித் கூட நடந்துச்சு, செகண்ட் டைம் ஷாருக் கூட டான் படத்துல. அதுல எங்களோட ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அவரு கழுத்தை பிடிச்சி டயலாக் பேசுவாரு. நான் பயத்துல டோட்டலாவே என் டயலாக் மறந்துட்டேன். அப்புறம் 3வது வாட்டி ரித்திக்கோட கிருஷ்ணன் நடந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல நான் எவ்வளவு மெஸ்மரைஸ் ஆயிட்டேன்னா ஐ ஃபர்காட். அப்புறம் நான் அழுதனா கேட்டா இல்ல. ஐ திங்க் நான் அவரை ரொம்ப அட்மையர் பண்றேன், ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். மக்கள் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? மேடம், இப்ப பாத்தீங்கன்னா சார் இப்போ சொன்னாரு நீங்க பரேலியை சேர்ந்தவங்கன்னு. முதல்ல எனக்கு இதை கிளியர் பண்ணுங்க, நீங்க பரேலியா பஞ்சாபா? ஆக்சுவலா என் வாழ்க்கையில நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். என் தாத்தா பாட்டி அம்பாலாவை சேர்ந்தவங்க. என் பேரண்ட்ஸ், என் அப்பா ஃபேமிலி எல்லாமே அம்பாலாவை சேர்ந்தவங்க. என் சித்தி சித்தப்பா அங்கதான் இருக்காங்க. பரேலில தான் நான் வளர்ந்தேன். ஏன்னா எங்க அப்பா ஆர்மில இருந்தாரு. சோ அவரோட போஸ்டிங் அங்கதான். நாங்க கிட்டத்தட்ட அங்க 8 வருஷம் இருந்திருக்கேன். எங்க மம்மி பிறந்தது மெட்ராஸ்ல, வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல, ஜம்ஷத்பூர்ல. நான் பிறந்தது ஜம்ஷத்பூர்ல.
அப்புறம் எங்க தாத்தா காஷ்மீர், எங்க பாட்டி கேரளாவை சேர்ந்தவங்க. இப்போ நீங்க சொல்லுங்க நான் யாருன்னு. அதான் மேடம். ஒருவேளை ஒரு குடும்பத்துல நேஷனல் இன்டகிரேஷன் இருக்குன்னு சொன்னா அது பிரியங்கா சோப்ரா Absolutely. குடும்பத்துல தான். அதுக்கு தான் மிஸ் இந்தியாக்கு வந்தேன். ஸ்கூல் அமெரிக்கால, சோ மிஸ் வேர்ல்ட். சிம்பிள். மேடம் உங்களை நீங்க பஞ்சாபின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சரி, இப்போ என் பேரு சோப்ரா. பஞ்சாப்ல இருந்தாதான் பஞ்சாபி, அவங்க பரேலியில இருந்தா பரேலியன். சோ இப்போ நான் மும்பைல இருக்கறதால மிஸ் மும்பை. அப்படி இல்ல, ஒருவேளை நீங்க பஞ்சாப்ல இல்லைன்னா நீங்க பஞ்சாபி இல்ல. ஆமா. இல்ல ஐ திங்க் இவரோட வாழ்க்கையில இதுதான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். உங்களோட பார்வை ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. அப்புறம் நீங்க அதாவது உங்களால இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை எனக்குள்ள இத்தனை நேஷனாலிட்டிஸ் இருந்தா அப்புறம் எங்க அப்பா பஞ்சாபின்றதால நானும் பஞ்சாபின்றது எவ்வளவு கர்வப்படுறேன்னா. அப்புறம் என் பேர் சோப்ரா. மேம், நான் உங்களோட ஒரு படத்தை பார்த்தேன். என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? நான் பாட்டு பாடணுமா? ஆக்சுவலா நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க கரெக்டா தான் பாடுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏதாவது பாடுங்க மேடம். சரி, நான் அந்த டார்லிங் பாடவா? அந்த ரெண்டு பாட்டு line? பாடுங்க. நீங்க ஜாயின் பண்றீங்களா? நாங்களும் பாடுறோம். ஓகே. डार्लिंग आंखों से आंखें चार करने दो, रोको ना मुझको प्यार करने दो, बेकैफ है बहारा बेचैन जाने यारा, बुलबुलों को अभी इंतजार करने दो, डार्लिंग आंखों से आंखें चार करने दो. ஒருவேளை ரியல் லைஃப்ல நீங்க ஆமா. பண்ற ஒரு கொலைக்கு உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னா நீங்க யாரை கொலை பண்ணுவீங்க? அதை சொல்லுங்களேன். நீங்க கண்டிப்பா இந்த கேள்வியை என்கிட்ட கேட்க விரும்புறீங்களா? கண்டிப்பா. ம். அப்போ உங்களை தான்.